ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2025 ஒரு சர்வைவல் ஹாரர் படமாக வெளியான அன்டில் டான் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அன்டில் டான் அப்படின்ற வீடியோ கேமை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். க்ளோவர், அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நீனா, மேகன், அப்புறம் நீனாவுடைய பாய் ஃப்ரெண்டான ஏப், இவங்க எல்லாரும் தொலைஞ்சு போன க்ளோவருடைய தங்கையான மெலனியை தேடி ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஏன்னா அந்த கேஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் கடைசியா அவங்க ஒரு வீடியோ மெசேஜ் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ் ஸ்டேஷனுடைய அட்டெண்டன்டா ஹில் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவர்கிட்ட க்ளோவர் இதை பத்தி விசாரிக்கும் போது அவர் இந்த கோர் வேலி அப்படின்ற ஒரு இடத்துல தான் நிறைய பேர் காணாம போற மாதிரியான நியூஸ் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இவங்க க்ளோர் வேலிக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில அடமழை பெய்ய ஆரம்பிக்குது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காரை ஓட்டிட்டு இருக்காங்க. சோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு விசிட்டர் ஷெல்டருக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் வினோதமான ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, அந்த விசிட்டர் ஷெல்டரை சுத்தி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா மழையே பெய்யல. அதை விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா அடமழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த விசிட்டர் ஷெல்டருக்குள்ள போறாங்க. போனதுக்கு அப்புறமா இவங்க எப்படி ஒரு டைம் லூப்குள்ள மாறுறாங்க, அந்த டைம் லூப்க்கு எந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, இவங்களால மெலனியை கண்டுபிடிக்க முடிஞ்சதா, அந்த டைம் லூப்ல இருந்து வெளியே வந்தாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கான்ஃபிளிக்டையும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை ரொம்ப நல்லாவே பில்ட் பண்ணிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். இந்த மாதிரியான கதைக்களம் வந்து புதுசு இல்ல. ஃபைனல் கேர்ள்ஸ் மாதிரியான படங்கள்ல இந்த மாதிரியான கதைக்களம் ஆல்ரெடி இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த படம் வந்து ஒரு டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம். அதனால சினிமாட்டோகிராஃபி, சிஜிஐ ஒர்க், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல படத்துல வந்திருக்கோம், படம் சூப்பரா இருக்க போது அப்படின்ற ஒரு ஃபீலை ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கில் சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். நீங்க ஒரு கோரி ஹாரர் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. குறிப்பாக ஒரு காட்சி சொல்லணும் அப்படின்னா, அந்த வீட்டுல அத்தியாவசியமா ஒரு விஷயம் இருக்கும். அதை யூஸ் பண்ற எல்லாரும் எப்படி இறக்குறாங்க அப்படின்றத விஷுவலா ரொம்ப நல்லா கன்சீவ் பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்றது நான் சொல்லல, அது ஸ்பாயிலரா இருக்கும். எல்லா ரூபன் பாத்தீங்கன்னா க்ளோவர் ரோல்ல ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அவங்கள மாதிரி அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் நல்லா இருந்தாலுமே செகண்ட் அண்ட் தேர்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். படம் ஆரம்பிக்கும் போது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் காணோம், அவங்களை தேடி போறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க அந்த டைம் லூப் கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சைஃபை த்ரில்லரா மாறும். அதுக்கப்புறம் படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு ஆக்டுமே ஒரு ரன் அவுட் ஆஃப் தி மில் ஸ்லாஷர் ஹாரர் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கோரி கில் சீக்வன்ஸ்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸோ புதுமையா ஏதாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அவங்க எதுக்காக வந்தாங்களோ அதுக்கான பர்பஸே பாத்தீங்கன்னா டைலூட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு கிடைக்குது. படத்துடைய டைரக்டரான டேவிட் எஃப் சாண்ட்பர்க் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டைரக்டர் தான். இவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லைட்ஸ் அவுட், அனபிள் கிரியேஷன் மாதிரியான நல்ல ஹாரர் படங்களை எடுத்த ஒரு டைரக்டர். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்க்கு அப்புறமா அவருக்கு எந்த மாதிரியான பிரஷர் ப்ரொடக்ஷன் சைடுல இருந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. கடைசி ரெண்டு ஆக்டும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து வெறும் கோரி சீக்வன்ஸ் வச்சு நிரப்பி சுத்தி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். இருந்தாலுமே ஒரு ஃபியூச்சர்ல இன்னும் பெட்டரான படங்களை கொடுப்பார் அப்படின்னு நம்பலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ஒரு முறை பாருங்க. மொத்தத்துல இது ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அலர்கானட் இல்ல, இருந்தாலுமே கோரியான நிறைய சீக்வன்சஸ் இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அன்டில் டான் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.